அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஃபேஸ்புக் வழியாகவும் ஜூம் வழியாகவும் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எமது மாலை வணக்கங்கள். நாம் இன்று ஆரம்ப வகுப்பை தொடர்வோம். நாம் சகஸ்ராரம் வரை அடிப்படையான நமக்கு தேவையான முக்கியமான விளக்கங்களை நாம் இதுவரை பார்த்தோம். இந்த அடிப்படை விளக்கங்களோடு இனிமேல் நாம் மேலும் மேலும் ஆழமாக இந்த தியானத்தில் நாம் போகலாம். அதற்கு நமக்கு கவனம் மிகவும் முக்கியமானது. நமது கவனம் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே இன்று நாம் கவன பயிற்சி செய்வதன் மூலம் நம்மை எவ்வாறு மிக விரைவாக தியான நிலைக்கு எடுத்துச் செல்வது என்பதை பற்றி இன்று நாம் பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், நாம் நேரடியாக வருகின்றோம் இலங்கைக்கு. எமது வகுப்பு விவரங்கள் நாம் முன்பு அறிவித்தது போல் தந்திருக்கின்றோம். எமது கருத்தரங்கில் நீங்கள் இன்னமும் பங்கு கொள்ள விருப்பம் என்றால் எமக்கு உடனடியாக அறிய தாருங்கள். 3 நாள் கருத்தரங்கு, வெள்ளி சனி ஞாயிறு. இந்த கருத்தரங்கு யாழ்ப்பாணத்தில் தினக்குரல் ரெஸ்ட் என்ற இடத்தில் நாம் 3 நாட்கள், அதாவது 2 இரவுகள் தங்கியிருப்போம். வெள்ளி இரவு, சனி இரவு, ஞாயிறு நாம் வெள்ளி காலை ஆரம்பித்து ஞாயிறு பின்னேரம் முடிவடையும். இதுல படத்தில் காட்டிய இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் நாம் தங்கி நின்று 3 நாட்கள், அதாவது வெள்ளி காலை தொடங்கி
ஞாயிறு பின்னேரம் வரை சகயோகா பற்றிய ஆழமான தியான நுட்பங்கள், ஆரோக்கிய குறிப்புகள், சுத்திகரிப்புகள் மற்றும் சகஜ டாக்டர், ஒரு டாக்டர், அவர் ஹோமியோபதிக் டாக்டர், சாயயோகி, மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். அவர் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகள், சாயயோகா முறையில் அவற்றை எவ்வாறு நாம் எமது பிரச்சனைகளை கையாளலாம் என்ற கலந்துரையாடல்கள், ஆலோசனைகளை தருவார். இந்த இந்த கருத்தரங்கு முற்றிலும் இலவசமானது. எமது தங்குமிடம், சாப்பாடு இரண்டுக்கும் ஒரு சிறிதளவு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மற்றும் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. எனவே எதுவானாலும் நமக்கு அறிய தாருங்கள். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தயவு செய்து இதில் கலந்து கொள்ளுங்கள். இந்த கருத்தரங்கு முக்கியமாக ஆரம்ப வகுப்பை ஒழுங்காக தியானத்தில் முடித்தவர்கள், நம்மோடு நேரடியாக இணைந்து கொண்டோ, அதாவது Zoom அல்லது Facebook வழியாக ஒழுங்காக இணைந்து கொண்டவர்கள், அல்லது அந்த YouTube மூலம் ஒழுங்காக அந்த தியான பயிற்சியை முடித்தவர்களுக்கானது. மற்றவர்களுக்கு அது விளக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். எனவே இது அவர்களுக்கான கருத்தரங்கு. யாழ்ப்பாணத்தில் இந்த தினக்குரல் ரெஸ்ட் யாழ்ப்பாண நல்லூர் கோயில் அந்த அந்த இடத்துக்கு கிட்ட இருக்கின்றது. நல்லூர் கோயில் எல்லோருக்கும் தெரியும். அதற்கு கிட்டவாக உள்ள ஒரு இடம். மற்றும் புதிதாக சாயோகாவில் இணைய விரும்புபவர்களுக்கு நாம் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் இது பெரிய ப்ரோக்ராம் வைக்க இருக்கின்றோம். கொழும்பில் மோடி ஹோல், கமலா மோடி ஹோலிலும், யாழ்ப்பாணத்தில் இலங்கை வேந்தன் கலைக்கல்லூரி, இது யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு கிட்ட இருக்கின்றது. இதில் வைக்கின்றோம். திகதி நீங்கள் இதில் பார்க்கலாம். எனவே அதிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். பின்னேரம் மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அறிய தாருங்கள். மற்றும் யாழ்ப்பாணத்தில் மேலும் வகுப்புகள் இருக்கின்றது. அதன் விவரங்கள் நாம் விரைவில் அறிய தருவோம். ஒவ்வொரு இடங்களில் இருக்கின்றது. ஒரு மெழுகுதிரியை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கும் தயாராக இருங்கள். மற்றும் நமது அடுத்த வகுப்பில் ஒரு எண்ணெய் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பில் நாம் எமது சக்கரங்களுக்கு நாம் எவ்வாறு எண்ணெய் மூலமாக ஒரு மசாஜ் கொடுப்பது பற்றிய விளக்கங்களை நாம் பார்ப்போம். வலது நாடி உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக இருந்து உடல் அதிகமான களைப்பு, வேலை செய்வதால், சிந்திப்பதால் அவ்வாறாக ஒரு நிலை இருந்தால், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலை விட்டு வீட்டிற்கு வரும்போது ஒரு ஐஸ் பொதியை எடுத்து வலது பக்க வயிற்றின் மேல் பகுதியில் கல்லீரலில் வைத்து உப்பு நீர் 10 நிமிடம் சுத்திகரிக்கும் போது நீங்கள் அந்த களைப்பு நீங்குவதை நீங்கள் களைப்பு நீங்கி மனம் ஒரு ஆறுதல் அடைவதை நீங்கள் உணர்வீர்கள். கடந்த வகுப்பில் நாம் சஹஸ்ரார சக்கரத்தை பண்புகள் அதை பற்றி நாம் பார்த்தோம். எமது இந்த தலை உச்சி வழியாக எமது அனைத்து சக்கரங்களின் பீடங்கள் இருக்கின்றது என்று பார்த்தோம். இந்த பீடங்கள் இதுவே வேறாகும். எமது முள்ளந்தண்டு பகுதியில் இருக்கும் சக்கரங்களின் உடைய வேர் இதுவே ஆகும். எமது உடலில் உள்ள சக்கரங்களை இந்த வேர், இந்த பீட்டா, இந்த பீடங்கள் மூலம் நாம் இலகுவாக தூய்மைப்படுத்தலாம். என்றால் சஹஸ்ரார சக்கரமே மிகவும் முக்கியமானது. எமது அனைத்து சக்கரங்களையும் தூய்மைப்படுத்துவது சஹஸ்ராரம். எனவே இந்த தலை உச்சியில் இருக்கும்
இந்த இருதய சக்கரம் பீடம் திறக்கப்பட வேண்டும். இது திறக்கப்படுவது எவ்வாறு? எமது இடது இருதயத்தை நாம் திறக்க வேண்டும். ஆத்மாவின் இருப்பிடமான இடது இருதயத்தை நாம் திறக்க வேண்டும். இது இந்த திறக்கும் போதே இதன் மூலம் அந்த தெய்வீக அன்பு சக்தி, எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக அன்பு சக்தி எமக்குள் ஊடுருவி அனைத்து சக்கரங்களையும் சுத்திகரிக்க தொடங்குகின்றது. எமது முழு தலையுமே நாம் மிகவும் லேசாக ஒரு திறந்த நிலையை நாம் உணரலாம். அந்த நிலையில் எமக்குள் சுத்திகரிப்பு நிகழும். எங்கெங்கு பிரச்சனை இருக்கின்றதோ அங்கங்கு அந்த அன்பு சக்தி சென்று அவை அனைத்தையும் சீர் செய்கின்றது. இது ஒரு மருந்தாகும், சஞ்சீவனி. இது மிகவும் அருமருந்து, சஞ்சீவனி மருந்து. எமது உடல், உளம், மனம், மனநோய்கள், உடல் நோய்கள் அனைத்தையும் சமன் செய்து திருத்தி எம்மை ஒரு அமைதியான சமநிலை கொண்ட ஒரு ஆளுமை நிறைந்தவர், ஆத்ம ஆளுமை நிறைந்தவர்களாக மாற்றுகின்றது. அதனுடைய விளக்கப்படம் இதுவே நாம் பார்த்தோம். இதுவே எமது முக்கியமான இருப்பிடம் இந்த சஹஸ்ராரம். இந்த சஹஸ்ராரம் 1000 நடம்புகளின் முடிச்சு. அதனால்தான் இது சஹஸ்ராரம் என்று அழைக்கப்படும். சஹஸ்ர என்றால் 1000. 1000 இதழ் கொண்ட தாமரை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தாமரை மொட்டு போல் இருக்கின்றது. 1000 நரம்புகள் குண்டலினி எண்ணெய் மேலெழும் போது இவை ஒளியூட்டப்பட்டு எமது பிரம்மராந்திரம் திறக்கின்றது. எமது உச்சிக்குழி திறக்கின்றது. சஹஸ்ராரம் மிகவும் முக்கியமானது. எங்கும் பரவியுள்ள சக்தியிடம் எமக்கு இணைப்பை ஏற்படுத்துகிறது. எனவே சஹஸ்ராரத்தின் சமநிலை நாம் அந்த இணைப்பை திடமாக்க வேண்டும். இணைப்பை எவ்வாறு நாம் திடமாக்குவது? மிக இலகுவான வழி எமது இடது இருதயத்தை தூய்மைப்படுத்துவது. தூய்மைப்படுத்தும் போது அது திறக்கின்றது. எமது உச்சிக்குழி இருதயம் திறக்கின்றது. குண்டலினி எண்ணெய் தானாக மேலெழும்புகின்றார். இதுவே தியான நிலை, அதாவது எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை, நிர்விசார சமாதி. அதாவது விசாரம் என்றால் மனதில் விசாரங்கள் இல்லாத நிலை. நிர்விசார என்றால் விசாரங்கள் இல்லாத ஒரு தியான நிலை, சமாதி நிலை. ஏன் இந்த தியான நிலை முக்கியமானது என்று கடந்த வகுப்பில் பார்த்தோம். தியானத்துக்கு நாம் செல்வோம். மிக இலகுவான வழி, நாம் எதையும் செய்ய தேவையில்லை. இந்த சிந்தனை அற்ற விழிப்பு நிலைக்கு, அதாவது தியான நிலைக்கு செல்வதே எமது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். இதை கேட்க அனுபவம் இல்லாவிட்டால் இதை புரிந்து கொள்ள முடியாது. அது எவ்வாறு சிந்திக்காமல் இருப்பது ஒரு சோம்பேறித்தனம் அல்லவா என்று நாம் யோசிக்கலாம். இது சோம்பேறித்தனம் இல்லை, சிந்தனைகள் இல்லாத விழிப்பு நிலை என்றால் அந்த ஆத்மாவின் உள்ளுணர்வை நாம் உணர ஆரம்பிக்கும் நிலை. அந்த ஆத்மாவின் கண்ணியம், மேன்மை, அந்த திவ்ய அனுபவங்களை நாம் உணர ஆரம்பிக்கும் நிலை. ஆத்மா உமக்கு உள்ளுணர்வு மூலமாக பல வழிகளில் நம்மை வழிகாட்டுவதை நாம் உணர ஆரம்பிக்கும் நிலை. எமது அகங்காரம், மமகாரம் எம்மை வழிகாட்டாது. ஏனென்றால் சிந்தனைகள் எமது அகங்காரம், மமகாரத்தில் இருந்து வருகின்றது. அவற்றின் வழிகாட்டலை நாம் விடுத்து ஆத்மாவின் வழிகாட்டலை அந்த உணரும் நிலைக்கு நாம் எம்மை கொண்டு செல்கின்றோம். எம்மை முற்றிலும் நாம் சிரமமின்றி வெளிப்படுத்துவோம். ஒரு புல்லாங்குழல் போல் நாம் மாற வேண்டும். உள்ளுக்குள் அகங்காரம், மமகாரம், எண்ணங்கள், அழிவுகரமானவை அனைத்தையும் விடுத்து எதிர்வினை ஆற்றாது
அனைத்து பிரச்சனைகள், கவலைகள் என்பவற்றில் இருந்து விலகி எம்மையே நாம் ஒரு சாட்சி நிலையில் பார்க்கும் அந்த ஆத்ம நிலை. அந்த நிலையில்தான் நாம் ஆத்மாவின் வழிகாட்டலை நாம் உணர முடியும். எமக்கு உள்ளுணர்வு மூலமாக நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம். எனவே இன்று நாம் எமது கவனத்தை பயிற்சி செய்து எவ்வாறு அந்த தியான நிலைக்கு இலகுவாக செல்வது என்பதை நாம் பார்ப்போம். அனைத்து சக்கரங்கள் பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம். எனவே இப்பொழுது அது மிகவும் இலகுவாக இருக்கும். அனைத்து சக்கரங்களின் மகிமைகள், அதன் பண்புகள், அதன் ஆத்ம ஆளுமை, அதன் குணங்கள் அனைத்தையும் நாம் அறிந்து கொண்டோம். அதை பாதிப்பவை அனைத்தையும். எனவே இப்பொழுது இரு கைகளையும் அடியில் வைத்து நமது கவனத்தை தலை உச்சியில் வைப்போம். எம்மை நாம் தியானத்தில் இருக்கும் போது இரு கேள்விகள் எமக்குள் நாம் எம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். உடனடியாக தியானத்துக்கு இருக்கும் போது எமது கவனத்தை அலைய விடாது நாம் இந்த இரண்டு கேள்விகளையும் எம்மையே நாம் கேட்க வேண்டும். நான் யார்? எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது குண்டலினி எண்ணை எங்கிருக்கின்ற இப்பொழுது? எமது பழைய ஓல்ட் செல்ஃப், பழைய சுயம், ஆத்ம விழிப்புணர்வுக்கு முன்பு இருந்த எமது சுயம், நான் என்ற அகங்காரம் கொன்ற, மமகாரம் கொன்ற நிலை, அந்த அது நாம் இப்பொழுது புதிதாக பிறந்த ஒருவர், அவை அனைத்தும் இல்லாத ஆத்ம நிலைக்கு வந்த சுயம். எமது பழைய சுயம் நேரத்துக்கு நேரம் எட்டி பார்க்கின்றது. அதற்கு நாம் சொல்லுவோம், அதனிடம் நாம் கேட்போம், நான் யார்? நமது இருதயத்தில் நாம் கேட்போம், நான் யார்? எனது கவனம் எங்கிருக்கின்றது? குண்டலினி தாயே, எங்கிருக்கின்றீர்கள்? எனது இருதயத்தை நான் முழுமையாக திறக்கின்றேன். எனக்கு உண்மையான இருதயம், தூய்மையான இருதயம், நேர்மையான இருதயத்தை தந்தருங்கள். எனது இருதயத்தில் உண்மையான, தூய்மையான, நேர்மையான அறிவை தந்தருளுங்கள். குழந்தை உள்ளத்தோடு கூடிய நேர்மையான அறிவு. இப்பொழுது நமது தலை உச்சியை கவனிப்போம்.
எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது சுவாசம் அமைதியாக நடைபெறுகின்றதா? நன்றாக மூக்கால், இரு மூக்குத்துவாரங்களால் நன்றாக சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிடுவோம் 3 தடவை. நன்றாக மூச்சை உள்ளிழுப்போம். முழந்தண்டு அடிப்பாகத்தில் மூலாதாரத்தில் பிடித்து வைத்து பின்பு வெளிவிடுவோம். மீண்டும் ஒரு தடவை நன்றாக உள்ளிழுத்து பிடித்து வைத்து வெளிவிடுவோம். இன்னொரு தடவை இரு மூக்குத்துவாரங்களூடாக பிடித்து வைத்து மூக்குத்துவாரத்தால் வெளிவிடுவோம். இப்பொழுது முழுமையாக கவனத்தை தலை உச்சியில் வையுங்கள். சுவாசத்தை உள்ளிழுங்கள் தலை உச்சி வழியாக. மூலாதாரத்தில் பிடித்து வைத்து மெதுவாக வெளிவிடுவோம். இப்பொழுது தலை உச்சியால் உள்ளிழுத்து மூலாதாரத்தில் பிடித்து வைத்து வெளிவிடுவோம். மீண்டும் ஒரு தடவை உள்ளிழுத்து பிடித்து வைத்து வெளிவிடுவோம். இப்பொழுது அமைதியாக இந்த சுவாசம் அமைதி அடைவதை நாம் கவனிப்போம். மெதுவாக எமது கவனத்தோடு அமைதியான ஒரு சுவாச நிலை. உச்சிக்குழி வழியாக தலை உச்சிக்குழி விரிவடைவதை கவனியுங்கள். உங்களுடைய முழம் தண்டு, அதாவது சுழுமுனை நாடி தலை உச்சியிலிருந்து மூலாதாரம் வரை ஒரு குழாய் போல் இலகுவாக ஒரு புல்லாங்குழல் போல் லேசாக இருப்பதை நாம் உணர்வோம். நாம் நம்மை முழுமையாக திறப்போம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்திக்கும் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். நம்மை முழுமையாக திறப்போம். எமது 7 சக்கரங்களையும் திறப்போம். நாடிகள், நரம்புகள், எமது ஜீவனில் உள்ள அனைத்து கலங்களையும் நாம் அதன் முன்பாக திறப்போம். ஒளிவு மறைவின்றி, கள்ளம் கபடமின்றி நாம் சரணாகதி அடைவோம். சரணாகதி என்றால் அவற்றில் உள்ள தூய்மையற்றவை, அழிவுகரமானவற்றை சரணாகதி செய்வோம். எமக்கு அவை தேவையற்றவை. அவை உண்மையில் அவை எம்முடையவை அல்ல. எனவே அவற்றை நாம் விட்டு விடுவோம். இப்பொழுது கவன பயிற்சி செய்வோம். உள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து கவனத்தை சுழுமுனை நாடி வழியாக மேலெடுத்து வந்து தலை உச்சிக்குழிக்கு வருவோம்.
தலை உச்சிக்குழியில் இருக்கும் கவனத்தை உங்களுடைய இடது கை இடது பக்க காது பக்கத்துக்கு தலைவழியாக கொண்டு வருவோம். கொண்டு வந்து நமது தலைக்குள் தலைக்குள் கொண்டு வந்து எமது வலது மூக்குத்துவார வழியாக, அதாவது நீங்கள் குறுக்கிடுங்கள், நெற்றியில் குறுக்கிட வேண்டும். தலை உச்சியிலிருந்து இடது பக்க காது பக்கமாக வந்து நெற்றியில் உங்கள் கவனத்தை குறுக்கிட்டு வலது மூக்குத்துவாரம் ஊடாக, இது வலது நாடி, கீழ் நோக்கி எமது வலது நாடியில் எமது கவனத்தை கீழ் நோக்கி எடுத்து சென்று வலது சுவாதிஸ்தானத்தில் நாம் நிற்போம். எமது வலது நாடி வலது சுவாதிஸ்தானத்தில் முடிவடைகின்றது. இந்த உங்களுடைய வலது நாடியை கவனியுங்கள். தலை உச்சியிலிருந்து இடது காதுக்கு சென்று நெற்றியில் குறுக்கிட்டு, தலையுச்சியிலிருந்து எமது இடது பக்கத்தலை எமது அகங்காரம், வலது நாடியின் முடிவு இடது பக்க தலையில் இருக்கின்றது. எனவே அந்த அகங்காரத்தூடாக நெற்றியில் குறுக்கிட்டு வலது மூக்குத்துவாரம் ஊடாக வலது நாடி வலது சுவாதிஸ்தானத்தில் முடிவடைகின்றது. எனவே அந்த வலது நாடியை நாம் கவனிப்போம். வலது நாடியில் இயங்கும் சக்தி எமக்கு அறிவை ஊட்டும் சக்தியாகும். குண்டலினி எண்ணெய் எமக்கு அறிவூட்டும் சக்தியாக விளங்குகின்ற மகா சரஸ்வதி சக்தி எமக்கு அறிவை தந்தருளும் சக்தி, தூய தெய்வீக அறிவை தந்தருளும் சக்தி. அந்த அறிவே எமது ஆணவத்தை, அறியாமை இருளை போக்க வல்ல அறிவு, ஞானம். இப்பொழுது எமது வலது சுவாதிஸ்தானத்திலிருந்து நடு மூலாதாரத்துக்கு கவனத்தை கொண்டு வருவோம். அங்கிருந்து கவனத்தை முழந்தண்டு வழியாக மேலெடுத்து வருவோம். தலையுச்சியில் கவனம் இருக்கட்டும். இப்பொழுது எமது இடது நாடியில் கவனத்தை வைப்போம். எமது வலது பக்க தலையில் மமகாரம். கவனத்தை மமகாரத்துக்கு கொண்டு வந்து நெற்றியில் குறுக்கிட்டு இடது மூக்குத்துவாரம் வழியாக இடது நாடி எமது இடது மூலாதாரத்தில் முடிகின்றது. இப்பொழுது எமது இடது நாடியை சிறிது கவனிப்போம். தலையுச்சியிலிருந்து
வலது பக்கத்தரை மமகாரம் நெற்றியில் குறுக்கிட்டு இடது பக்கமாக இடது மூலாதாரத்துக்கு அடிப்பக்கத்துக்கு செல்கின்றது. இந்த இடது நாடியில் இயங்கும் சக்தி எமது இச்சா சக்தி, தூய விருப்பங்களுக்கான சக்தி, ஸ்ரீ மகா காளி சக்தியாகும். இந்த தூய விருப்பம் ஸ்ரீ மகா காளி சக்தி நமக்கு ஆறுதலை தரும் சக்தி. நாம் எவ்வாறான நபராக இருந்தாலும் சரி, நமக்கு மன ஆறுதலையும் அமைதியையும் தரும் சக்தி தமது இடது நாடியில் இயங்குகின்றது. பொழுது தமது கவனத்தை இடது மூலாதாரத்திலிருந்து நடு மூலாதாரத்துக்கு கொண்டு செல்வோம். சுழுமுனை நாடி வழியாக எமது கவனத்தை உச்சி குழிக்கு எடுத்து வருவோம். எமது வலது கையை தலை உச்சி குழிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் வைத்து இப்பொழுது அவதானிப்போம். நமது தலை உச்சிக்குழி சுழுமுனை நாடி விரிவடைந்து லேசாக இப்பொழுது இருக்க வேண்டும். அதன் ஊடாக குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று அவதானிப்போம். நமக்குள் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கவலைகள் இருந்தாலும், என்ன எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை நாம் திறந்து விடுவோம். எமது இருதயத்தை திறந்து, எமது மனதை திறந்து நாம் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தியிடம் கேட்போம். தாயே, இவை அனைத்தும் எனக்குள் இருக்கின்றது, அழிவுகரமானவை, எனக்கு தேவையற்றவை, அவற்றை எடுத்து விடுங்கள். ஒரு சிறு குழந்தை போல் நாம் கேட்டுக்கொள்வோம். எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது மனதில் எண்ணங்கள் இருக்கின்றதா இப்பொழுது? ஏதாவது எண்ணங்கள் இருக்கின்றதா? ஏதாவது பிரச்சனைகள் எனது மனதை குடைகின்றதா? கவலைகள் இருக்கின்றதா? இருந்தால் அவற்றை சரணடைத்து விடுவோம். மன்னித்து சரணாகதி செய்து விடுவோம். இப்பொழுது அந்த எண்ணங்கள் இல்லாத ஆத்ம நிலை, தியான நிலைக்கு நாம் செல்ல முடிகின்றதா? தலை உச்சிக்குழி, இரு உள்ளம் கைகள், 10 விரல் நுனிகள். குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? அந்த குளிர்ச்சி மெதுவாக எமக்குள் ஊடுருவி செல்கின்றதா? இப்பொழுது எமது இரு கைகளையும் இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். மிகவும்
மென்மையாக எமது சுவாசத்தை நாம் சுவாசம் உள்ளிழுக்கப்படும் போது இந்த நுண்ணதிர்வுகளும் உள் செல்வதை நாம் கவனிப்போம். குழுமினை நாடியில் இயங்கும் சக்தி ஞான சக்தியாகும். ஸ்ரீ மகா லக்ஷ்மி சக்தி. இங்கு நாம் ஒன்றும் செய்வதில்லை. அது எம்மை தானாக மீட்டெடுத்து எம்மை ஆத்ம முன்னேற்றத்தில் எடுத்துச் செல்கின்றது. நம்மை மீட்டு எடுக்கும் சக்தி. இந்த ஆத்ம நிலையை உணர முடிகின்றதா என்று அவதானியுங்கள். சச்சித் ஆனந்த நிலை, சத்தியம், நான் ஒரு தூய ஆத்மா. இந்த உண்மை சித்தம். இந்த உண்மையால் எமது சித்தம் அறிவூட்டப்பட்ட பின்பு சித்தம் அமைதி அடைகின்றது, ஒருமுகப்படுகின்றது, ஆத்மாவில் நிலைக்கின்றது. அது எமக்கு அமைதி, ஆனந்தத்தை தருகின்றது. இந்த நிலையே ஆத்ம நிலை, தியான நிலை, சச்சித் ஆனந்த நிலை. இந்நிலையில் நாம் இந்த பாடலை கேட்டு சிறிது நேரம் தியானிப்போம்.
இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரையை நாம் கேட்போம். இந்த தியானத்தில் நாம் ஒழுக்கம் மிகவும் அவசியம். இந்த தியானத்தில் நாம் முன்னேற வேண்டுமானால் நமக்கு தூய விருப்பம் இருக்க வேண்டும். அந்த விருப்பம் நேர்மையானதாக இருக்க வேண்டும்.
நமது தேடுதலில் நேர்மை இருக்க வேண்டும். நாமே எமக்கு குருவாக இருக்கின்றோம். அதாவது ஆத்மாவே எமது வழிகாட்டி, எமது குரு. இது பற்றிய இந்த நேர்மை, அதாவது தியானத்தில் ஒழுக்கம் பற்றிய ஒரு அருள் உரையை நாம் ஸ்ரீ மாதாஜியிடமிருந்து கேட்போம். So ashram is here for a collective living, but collective living of spirituality. It's not just living here, but it is of spirituality. And we have to know certain things about the discipline that we have to keep is very important. It's not just a house where some people have gathered together to live together, but it has to have a discipline. Then only you will be helped, because if you do not come to the ashram with this idea that you are going there to ascend yourself, it will make no difference whether you stay in the house or you go in the ashram. So there are two types of meditation, two types, where one is the meditation where we can call it the antarmana, that we meditate inside ourselves to see for ourselves what's wrong with us and how we have to correct, what we have to do about it. And another is bahirmana, is outside. How we have to live outside. You have to have a discipline which is not imposed on you, but very happily which you have accepted and have imbibed. For any art, say in India, I don't know here, but you have to put yourself into a rigorous training to achieve any height. You cannot haphazardly move about it. You cannot take just easily everything. In Sahaja Yoga there is no tapascharya, there is no penance for you. They're all blessings. But one should not get lost with those blessings if you have to really get into yourself in its full depth. So for the antarmana, it is important that you all should meditate morning and evening, every day. Is alright even if you do not brush your teeth, but you must meditate. It's an important thing. That is the reason I find that in the West people go on catching, again cleaning, again catching. Every time I find somebody is suffering from either for some sort of a conditioning or say some sort of a badha, or sometimes it's ego or something. It comes and goes. It is not something that is detached permanently. As we have to take our bath every day, we have to wash ourselves every day. In the same way, we have to wash ourselves within. So meditation is the antarmana tapaha, as you can call it. But it's not such a tapaha. You don't have to go to Himalayas and sit there. You have to just do this meditation early in the morning. In the Sahaja Yoga system, I would say the best that is working out is in Germany and in Austria. These two. And also England, but not to that extent. I would say these two are working out the best. And thirdly, in Rome.
They too have ashrams of the same kind. But for them, it is very important to achieve the heights of Sahaja. Absolutely, nothing is more important. Invariably, in all these ashrams, I have seen people get up at 4 o'clock. I also get up every day at 4. Then I may sleep later on, but at 4 o'clock I am up. They take their baths, get ready for the pujas, and then sit down and do about 5-10 minutes puja of the photograph, and then meditate. Then they go and have some breakfast or something. Then, when they come home from work, also they sit down together to meditate. That's the collective part of it. Or discuss whatever is to be done, about how are we to propagate Sahaja Yoga. They just talk about Sahaja Yoga. Or they decide what should be done, what is the best way to solve the problems of Sahaja Yoga. And then in the night before sleeping, invariably, all of them, one and all, even children before sleeping, soak their feet in the water, sit for meditation and sleep. That's why I find Austria has come up so well. And Germans. You know, Germans are like that. If something gets into their heads, for them, that's the most important thing, then they do not sort of fickle out. They don't have any compromises on those points. And they make their body work hard. Now, what is the tapa in this thing? The penance. That our body is used to some sort of a life. India also, we are all like that in India. Everybody will get up in the morning and they will sit for puja or they will sit for meditation. I mean, that goes without saying, we don't have to tell them. Because that's the traditional thing to do in India. Always, when they get up, have their bath, they always do some puja. All of them. If they are Christians also, they'll sit down and pray. Muslims, they'll do namaz. That's a kind of a practice and the breeding of the family. Here I find that the parents do not take the responsibility to pass on any information to children about disciplining themselves, because children are also extremely aggressive. They don't want to know about it. So the parents also dare not tell them that it is good for you, please do it this way, it is better that you meditate. They are afraid that they may lose their children if they tell them like this. Or you pray, or you get up at this time. You dare not tell them that you get up at this time. This is the greatest crime in the West. If you tell them that you have to get up at 4 o'clock, it's like the worst punishment. But once you start getting up in the morning, you'll get the habit and then you sleep early. Then you can sleep early. Getting up in the morning really will help you for the whole day. So start this kind of a practice. You must meditate every day. And this is the reason why I find people, whenever I come, they're again caught up. Something gone wrong. This is wrong, that is wrong. They're caught up here and there. Why should you? Day by day you must rise. Day by day you should be at a much higher state. And this new breeding has to come within us, that we are Sahaja Yogis. And we are not here only just to have good food and to have nice time or nice meetings, but we are here to become those unique personalities which are required to raise the humanity to a higher state. So you have to be now responsible for yourself. You have to look after yourself.
And you have to tell yourself, Mr. So-and-so, Mrs. So-and-so, please now behave yourself. Otherwise, Sahaja Yoga is lost to you. It's not going to help you much. We might increase in quantity, but quality-wise will be missing. And one attack of negativity can finish such a quantity that we think is too much. It has happened once. So now all of you must develop that dedication to yourself to find out what's your problem and how you have to correct it. If it is done every day, I can assure you, you will have no problem of any kind. Your thoughts will stop, your problems will be solved, and you'll have no catches at all because you've washed them off. But if you leave them on your being, then they grow and they become big. So there should be no lethargy as far as meditation is concerned, but joyfully you'll start doing after some time. You won't be happy if you have not done it. But in the beginning, you'll have to goad yourself and tell yourself that this body has to be cleaned. But more than that body, this mind and intellect, both of them are to be correct. To be So, இந்த காலை மாலை தியானம் மற்றும் இரு வகையான தியானம். ஒன்று உள்முகமான தியானம். அதில் நாம் தனித்தவர்கள் தனியாக தியானிக்கின்றோம். உள்முகமாக நாம் மற்றவர்களோடு சேர்ந்து தியானித்தாலும் நாம் தனித்தவர்களாக உள்முகமாக நாம் தியானிக்கின்றோம். மற்ற வகை தியானம், இரண்டாவது வகை தியானம் வெளி தியானம். உள்முகமான தியானம் அந்தர்மன் தியானம், மற்றது வெளியில் தியானம் பகிர்மன். வெளியில் தியானம் என்றால் அந்த காலை மாலை ஒரு 10-15 நிமிடம் நாம் தனியாக அமைதியாக மூடி இருக்கின்றோம், எம்மை அறிந்து கொள்கின்றோம். பின்பு மற்ற நாள் முழுவதும் நாம் சாதாரணமாக வேலைகளில் ஈடுபடுகின்றோம். ஸோ நாம் எவ்வாறு நமது வாழ்க்கையில் மற்றவர்களோடு நடக்கின்றோம் என்பது வெளிமுகமான தியானம். உள்முகமான தியானத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும் ஆத்ம ஆளுமைகள் எம்மிடமிருந்து எவ்வாறு வெளிப்படுகின்றது, அதற்கு கவனம் அவசியம். நமது 6 சக்கரங்களின் எதிரிகள் நமக்கு இப்பொழுது தெரியும். அவற்றை வெளியில் வரவிடாது, அவற்றை அமைதிப்படுத்தி நமது ஆத்ம ஆளுமைகளை நாம் வெளிப்படுத்துகிறோம். அது 2வது தியானம். அந்த தியானத்துக்கும் நமது கவனம் மிகவும் முக்கியம். நாம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டும். அதாவது எப்பொழுதும் நமது கவனம் உற்சாகமான நிலையில் அவதானமாக இருந்தால் நாம் இந்த எதிரிகளை அமைதிப்படுத்தலாம். அல்லாவிட்டால் நமக்கே தெரியாமல் அது நம்மிடமிருந்து வெளியே வந்துவிடும். கோபம் அல்லது எதிர்வினை புரிதல் இவை தண்டபாட்டுக்கு நம்மிடமிருந்து வெளியில் வந்துவிடும். இந்த வெளியில் வருவதற்கான காரணம் நாம் கவனமாக
இல்லாதிருப்பது, அவதானமாக கவனமாக இல்லாதிருப்பதாலேயே அவ்வாறு நடைபெறுகின்றது. நாம் அமைதி அடைய அடைய நாம் அந்த நிலைக்கு நாம் மாறிக்கொண்டு வருகின்றோம், மாறுவோம். ஒரு பூ நன்றாக பூக்கின்றது, அழகாக இருக்கின்றது. பின்பு அது கனியாக மாறும் போது அவற்றில் சிலவற்றை தியாகம் செய்து கனியாக மாறுகின்றது. அதுபோல் எமது பழைய சுயம், அகங்காரம், மமகாரம் தோடு இருந்த பழைய சுயம் இதிலிருந்து புதிய ஆத்ம ஆளுமை கொன்ற சுயம் முதிர்வடையும் போது வேண்டாதவற்றை நாம் விடுகின்றோம். நமது அகங்காரம், மமகாரம் என்பன விடுபட்டு நாம் ஒரு அறிவு நிறைந்தவர்களாக மாறுகின்றோம். இந்த அருமையான உரையோடு இன்று ஒரு அருமையான ஒரு பாடலை கேட்டு நாம் இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். மனதினில் அமைதி
சக்தி தந்தாயே மனதினில் உறுதியும் சக்தி தந்தாயே உலகம் ஒரு நாடகம் என்றுணர செய்தாயே உலகம் ஒரு நாடகம் என்றுணர செய்தாயே மன்னிக்கும் சக்தியே அருள் புரிந்தாயே மன்னிக்கும் சக்தியே அருள் புரிந்தாயே குண்டலினி எழுந்து சகசாரம் திறந்து குண்டலினி எழுந்து சகசாரம் திறந்து ஆத்மங்கள் புனவு தந்த அன்னையே சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆத்மங்கள் புனவு தந்த அன்னையே சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கொண்டாடுவோம் சேர்ந்து கொண்டாடுவோம் சகயோக பொன்விழாவை கொண்டாடுவோம் மனதினில் அமைதி பேரானந்தம் தரும் அன்னையே சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அன்னையே சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி நமது அன்பான தாய் தெய்வீக குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நாம் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிப்போம். இவ்வளவு ஆழ்ந்த ஆத்ம ஞானம், தூய அறிவை நமக்கு மிக எளிமையாக எந்தவித அழுத்தமும் நமக்கு தராது ஒரு அன்பான தாயாக அவற்றை மிக மென்மையாக மிக பக்குவமாக அன்போடு நமக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து நமக்கு தந்து அருளுவதற்கு நமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகள் தெரிவித்து நாம் இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். மற்றும் உங்கள் அனுபவங்கள், கேள்விகள் அல்லது சாதாரணமாக கலந்துரையாட விரும்பினால் நீங்கள் அன்மியூட் பண்ணி நீங்கள் கதைக்கலாம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் சாட் மூலமாக நமக்கு அறிய தரலாம். இன்றைய தியானம், இந்த தியான பயிற்சி எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் அறிய தந்தால் நல்லது. ஏனென்றால் இந்த இலகுவாக நம்மை தியானத்துக்கு எடுத்து செல்வதற்கு பல வழிகள் இருக்கின்றது. இந்த தியான பயிற்சி ஒரு முறை.